ஹலோ வியூவர்ஸ், நல்லூர் ஞாயிறு பள்ளியின் இயேசுவின் வாரியர் யூடியூப் சேனலுக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடன் வரவேற்கிறோம். ஹலோ சொல்லுங்களா, எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். இந்த வாரம் நம்ம ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் ப்ரேயர் பண்ண ரெடியாங்க. இசப்பா, இந்த புதிய வாரத்துக்கான கிருபை செய்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் பிள்ளைகள் படிக்க வேண்டிய பாடல்கள் கதைகள் மூலமாக பிள்ளைகளோடு பேசுங்க. இதை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வேதத்தோடு ஒன்றி அவர்கள் வாழ நீர் உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க. இப்போ நம்ம பாட்டு கேட்கலாமா? இப்போ நம்ம ஜூனியர் அக்காமாரெல்லாம் வந்து ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. பார்க்க ரெடியாக இருங்க. வசனம் படிக்கலாமா? திருவருகை எச்சரிப்பு. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார் என்றான். இன்னொரு மக்கள் சொல்லிட்டா, திருவருகையில் எச்சரிப்பு. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பார். பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார் என்றான். லூக்கா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையின் வருகை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நல்ல வசனம் சொன்னாங்க, கை தட்டுங்க. நீங்களும் வசனம் நல்லா பார்க்காம படிச்சுட்டீங்க. இப்போ நம்ம வாரம் வாரம் கொரோனாவுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம பின்ன தங்கச்சி வந்து ப்ரேயர் பண்ண போறாங்க. சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? பாத்துல இருக்கேப்பா. இந்த கொரோனா வைரஸ் அழிச்சு போடுங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த கொரோனா வைரஸ் இருக்கக்கூடாது ஏசப்பா. ஸ்கூலை திறந்து ஏசப்பா, சண்டே கிளாஸ் எல்லா சர்ச்சிலையும் நடக்கும் ஏசப்பா. அதெல்லாம் கொட்டாயிட்டு ஏசப்பா. அது திரும்பியும் நடக்க நீங்க பழைய மாதிரி நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நான் திறந்திருக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காமெண்ட் செஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்க கிளாஸை டச் பண்ணுங்க. உங்க அக்கா வந்து உங்களுக்கு வசனம் சொல்லி தருவாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் காமன் கிளாஸ் முடிச்சு வந்தாச்சா? நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? ப்ரேயர் பண்ண போகிறோம். கிளாஸ் உள்ளே போகும்போது எப்போ ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ப்ரேயர் பண்ணலாமா? எல்லோரும் கண்ணு மூடி கை கூப்பிக்கோங்க.
அன்புள்ள ஏசப்பா இந்த 12ஆம் மாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அவங்க குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்களுடைய வல்ல கருத்துக்களை கொடுக்குற ஏசப்பா இப்போ கூட நாங்கள் கிளாஸுக்குள்ளே பிரவேசிக்க போகிற ஏசப்பா அவங்க பிரசனம் அவங்க தங்கியிருக்க வேண்டும் எங்களுக்கு ஜெபிக்கிறோம். மீட்பர் ரட்சகமாக நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் நினச்சிருக்கோம் இப்போ நம்ம 12ஆம் மாதம் வந்திருக்கோம்னா டிசம்பர் மாதம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படி தானே. எல்லாரும் முகத்துலேயும் தெரியுது ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதம் என்னது கிறிஸ்மஸ் மாதம் இல்லையா, புது ட்ரெஸ் கிடைக்கும் கேக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எப்படி இருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படி தானே. எதுக்காக இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட பாடம் என்னன்னா குழந்தை இயேசு பிறந்தது தான் நம்ம இந்த மாதத்துக்கு கொண்டாடுறோம். அதை பற்றி தான் நம்ம பைபிளில் பார்க்க போகிறோம். தியான பகுதி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரியா, இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏசப்பாவோட அம்மா அப்பா யாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே. யாரு? யோசேப்பு மரியாள் அப்படிதானே. நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்பா அம்மா அப்புறம் நம்ம சர்ச்சில் சண்டே ஸ்கூல் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. யாரு? யோசேப்பு மரியாள். இந்த யோசேப்பு மரியாள் எங்கே இருக்கிறாங்க? பெத்லஹேமில் இருக்கிறாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க, மரியாள் கிட்ட ஒரு தேவதூதன் சொன்னா பரிசுத்த ஆவியினால என்ன செய்யும், உனக்கு ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும், அதுக்கு நீ என்ன செய்யணும், இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க யோசேப்பும் மரியாதை இப்போ எங்கே இருக்கிறாங்க? பெத்லஹேமில் இருக்கிறாங்க. சரியா, அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த தேசம் எங்கள் தேசம்னா உலகம் முழுதும் என்ன செய்கிறாங்க, குடிமதிப்பு எழுதுறாங்க. குடிமதிப்பு அப்படின்னா மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறது. இப்போ நம்ம ஊரெல்லாம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வச்சுருக்கோம்ல, சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க இந்தியாவில் உள்ளவங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்படி தானே. அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, இந்த யோசேப்பு மரியாள் அவங்களோட அவங்க இருக்கிற அந்த சுச்சுவேஷனை என்ன செய்கிறாங்க, உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதுறாங்க. அது யார் சொல்கிறான்னா அகஸ்து ராயன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு உலகம் எங்கும் தேசம் எங்கும் எங்கே எழுதிட்டு குடிமதிப்பு எழுதப்படட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இங்கே எங்கே இருக்கிறாங்க, நாஸ்ரேத் ஊரில் இருக்கிறாங்க. அப்போ இவங்க பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க, அவங்க தேசத்துக்கு சொந்த தேசத்துக்குலாம் என்ன செய்கிறாங்க போகிறாங்க. யோசேப்பும் மரியாளும் என்ன செய்கிறாங்க, அவங்களும் தாவீதின் வம்சத்தார். அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஊரான பெத்லஹேமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்களும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, பெத்லஹேமுக்கு போயிட்டு இருக்கும் போது என்ன செய்கிறாங்க, மரியாள் என்ன செஞ்சாங்க, கர்ப்பவதியாக இருந்தாங்க அப்படி தானே. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு அந்த டைம் வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப என்ன செய்யறாங்க, அவங்க கர்ப்பவதியான அவங்க பிரசவ காலம் சமீபித்து விட்டது. அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சத்திரத்துல போய் கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு சொல்றாங்க. சொன்னோன்னே என்ன செய்யறாங்க, இவங்க போய் என்ன செய்யறாங்க, சத்திரத்துல போய் இறங்கிக்கிறாங்க. அவங்க இடம் இல்லை, ஏன்னா நிறைய தேசத்துல இருந்து போவாங்கல்ல, அவங்களாம் சத்திரத்துல போய் இடம் முடிச்சிருப்பாங்களா இருக்கும். அதனால என்ன செய்யல, இந்த யோசேப்பு மரியாளுக்கு என்ன செய்யல, இடம் இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு மாற்று தொழுவத்துல போறாங்க. அங்க என்ன செய்யறாங்க, நம்மளுடைய ஏசப்பா என்ன செய்யறாங்க, பிறக்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, துணிகள்ல சுற்றி முன்னெண்ணெயில கடத்தி இருக்கிறாங்க. சரியா, இப்போ ஏசப்பா பிறந்துட்டாங்க. இது பிறந்ததெல்லாம் சொல்லணும். இப்பெல்லாம் என்ன செய்வோம், நம்மளாம் ஃபோன் போட்டு சொல்லலாம். அந்த காலம் ஃபோன் போட்டுலாம் சொல்ல முடியாது, யாருக்குமே தெரியல. ஆனா நம்ம ஏசப்பா யாரு, ரட்சகர் அப்படிதானே. அப்போ அவங்க பிறப்ப யாரு போய் சொன்னாங்க அப்படின்னா தேவ தூதர்கள் என்ன செஞ்சாங்க, ஏஞ்சல்ஸ் நிறைய ஏஞ்சல்ஸ். அந்த காலத்துல எல்லாம் மெய்ப்பர்கள் என்ன செய்வாங்க, ராத்திரி வேலைகள்ல வயல்வெளியில தங்கியிருப்பாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, ஏஞ்சல்ஸ் எல்லாரும் அவங்க சுத்தி போய் நிக்கிறாங்க. அவங்களாம் எப்படி இருப்பாங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகா ரொம்ப பிரைட்டா இருப்பாங்க அப்படிதானே. அவங்கள பார்த்த உடனே மெய்ப்பர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, பயந்து போய் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, அந்த ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க, பயப்படாதிருங்க. என்ன செய்யறாங்க, இந்த உலகம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன செய்தி அப்படின்னா, நம்ம ஏசப்பா இந்த பூமியில நமக்காக என்ன செஞ்சிருக்காங்க, பிறந்திருக்காங்க இல்லையா. அதுதான் சொல்றாங்க. இப்படி என்ன செஞ்சிருக்கிறாரு, தாவீதின் ஊரில ஒரு குமாரன் பிறந்திருக்கிறாரு, அவரை போய் நீங்களாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சொல்லுறாங்க. சரியா, இந்த விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தெரியுது. யாரு அப்படின்னா சாஸ்திரிகள். அந்த சாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க, அவங்கலாம் கிழக்கு தேசத்துல உள்ளவங்க. அப்போ ஏசப்பா பிறக்கிறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டுட்டு இப்படி ஒரு குமாரன் என்ன செய்வாரு, ஒரு கன்னிகையின் வரத்துல பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வானத்துல பாக்குறாங்க. வானத்துல என்ன இருக்கும், நிலா இருக்கும், நட்சத்திரம் இருக்கும் அப்படிதானே. எப்பவும் இல்லாத ஒரு புது நட்சத்திரம் என்ன செய்யுது, அவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்போ என்ன செய்யறாங்க, இதுதான் அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போகணும்னா நம்ம யாரை கண்டுலாம் அந்த ரட்சகரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க,
இந்த சாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க, அவங்க வெள்ளை போலம், தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்யறாங்க, பாக்குறதுக்கு வராங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, நம்மளோட ஜீசஸ் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. பார்த்தோம்னா எப்படி இருந்திருக்கோம், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இதனாலதான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். நம்ம வீட்டுல எல்லாம் ஸ்டார் போடுறோமே, அது ஏன் அப்படின்னா ஏசப்பா எங்க இருக்கிறாங்க, அந்த ஸ்டாரை நோக்கி அவங்க போனாங்க இல்லையா, அவங்க போன இடத்துல அந்த நட்சத்திரம் போய் ஒரு இடத்துல நின்றுச்சு. அங்கதான் யார் இருந்தாங்க, ஏசப்பா என்ன செஞ்சாங்க, முன்னணியில கடத்தப்பட்டிருந்தாங்க, முன்னணியில இருந்தாங்க. சரியா, அவங்க தாய் மரியாள், யோசேப்பு, அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க, மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட கூட இருக்கிறாங்க. அப்ப அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வீட்டுல ஸ்டார் போடுறோம். நம்ம வீட்டுல யார் பிறந்திருக்காங்க, ஏசப்பா பிறந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிச்சா, இது புரிஞ்சிச்சா? இப்ப ஏசப்பா பிறந்திருக்காங்க இல்லையா, அப்போ ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மாசம் பிறந்திருக்காங்க. நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்ண மூடி கை கூப்பிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, ஏசப்பா நீங்க எங்களுக்காக, எங்க பாவங்களுக்காக, நீங்க எங்க பாவங்களை மன்னிக்கிறதுக்காக நீங்க பிறந்தீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. உங்க பிறப்பை கொண்டாடணும் ஏசப்பா, உங்க சித்தத்தின்படி கொண்டாடணும் ஏசப்பா. ஏசப்பா நாங்க இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு தருணம் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க உள்ளத்துல நீங்க பிறப்படுங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்தை அவங்க மூலம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களும், இதை கேட்கிறவங்களும், இதன்படி நடக்கிறவர்களா நீங்க அவங்கள மாற்றுங்க ஏசப்பா. மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, மழை பெய்யுது, எல்லாரும் சேஃபா இருங்க, வீட்டில் வெளியே வராதீங்க. அப்புறம் போன வாரம் என்ன பார்த்தோம், ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம். எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அந்த ஆக்டிவிட்டி. இன்னைக்கு கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஜபம். அன்புள்ள ஏசப்பா, ஏசப்பா நீ மட்டும் நீங்கள் கூட இருந்தீங்க, வழி நடத்துனீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இப்போதும் கூட யூடியூப்ல இந்த கதையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தையும் நல்லபடியாக வழி நடத்துங்க ஏசப்பா. உங்களுடைய பிள்ளையாக நாங்கள் வாழ வச்சுங்க. மீதியான நேரம் முழுவதும் நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, விதை விதைக்கிறவன் உண்மை வந்து நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 23ஆவது வசனம் வரைக்கும் இருக்கு, ஓகேவா? இப்ப அந்த கதையை பார்க்கலாம். ஏசப்பா வந்து அவங்க கூட இருக்க சிஷ்யர்கள் மட்டும் எத்தனை பேர், 12 பேர். அப்படிதான் அவங்க சிஷ்யர்கள் எல்லாரும் கூட இருக்கும்போது நிறைய உவமைகள் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படிதான் பொதுமக்களுக்குலாம். அப்போ வந்து சொன்ன ஒரு உவமை தான் என்னதுன்னா, விதை விதைக்கிறவன் உவமை. சரியா, இப்ப அதை பத்தி தான் பார்க்க போறோம். விதை விதைக்கிறதா யாரு? மண்ணில் பயிர்களை வந்து விதைய வைக்கிறவங்க, அப்படிதானமா? அதாவது விவசாயின்னு சொல்லலாம். சரியா, அதே மாதிரி ஒரு விதை விதைக்கிற ஒரு ஆள் வந்து தன்னோட விதைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வயல்வெளிக்கு போறாரு. போற வழியில என்ன பண்றாருன்னா, சில விதைகளை தூக்குறாரு. தூக்கும்போது என்ன நடக்குன்னா, சிலது அவர் போற அந்த வழித்தடம் இருக்கும், அந்த வழியிலேயே சில விதைகள்லாம் விழுந்துருது. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் அப்படியே கொஞ்சம் போட்டுக்கிட்டே போகும்போது இப்போ விதை வந்து தூவதான் செய்வாங்க, அப்படிதானே? அப்போ தூவும்போது நிறைய இடத்துல விழுவும், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் எங்க விழுந்தது? வழியில விழுந்தது. அதுக்கப்புறமா தூவுனது எங்க விழுந்ததுன்னா, ஒரு பாறைகள்லாம் இருக்கும்னா அந்த மாதிரியான ஒரு பாறை இடுக்குகள் எல்லாம் விழுந்தது. அதுக்கப்புறமா தூவுன விதைகள்லாம் எங்க விழுந்ததுன்னா, முள் செடிலாம் இருக்கும்ல, முள்ளெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அப்படின்னு ரொம்ப அடர்த்தியா வளரும். அந்த மாதிரி முள் புதர்கள் எல்லாம் போய் விழுந்தது. சரியா, அதுக்கப்புறமா கொஞ்சம் விதைகள்லாம் எங்க விழுந்தது அப்படின்னா, நல்ல நிலத்துல விழுந்தது. நல்ல நிலம் எப்படி சொல்ல, அது வந்து நல்ல பயிர் உருவாகி நம்மளுக்கு வந்து அது நிறைய பிரயோஜனமா இருக்கும், அப்படிதான். அதுல இருந்து தான் நம்மளுக்கு சாப்பாடுக்கு தேவையான பொருளா வரும். அந்த மாதிரி ஒரு நல்ல நிலத்துல சில விதைகள் விழுந்தது. முதல்ல எங்க வந்தது? விதை விதைச்சுக்கிட்டே போகும்போது வழியில நம்ம மிதிச்சு நடந்து போற வழியில விழுந்தது. அடுத்து எங்க விழுந்தது? கற்பாறைகள் மேல விழுந்தது. பாறையா இருக்கிற இடத்துல, அதாவது கல்வி மட்டுமே இருக்குவாங்க, அங்கெல்லாம் விழுந்தது. அதுக்கப்புறமா என்ன நடந்தது? முள் செடியில விழுந்தது. அதுக்கப்புறமா எங்க விழுந்தது? நல்ல நிலத்துல விழுந்தது. இப்போ அந்த 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 விதை விதைக்கிறவனை வச்சு ஏசப்பா ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லி தராங்க. என்ன சொல்லி தராங்க அப்படின்னா, வழியில விழுந்த விதைகள் எல்லாம் பறவைகள் பார்த்துப்போம், அப்படிதானே? நம்ம வந்து சின்னதா இப்போ ஒரு மைனான்னு வச்சுக்கோமே, வேப்பங்கொட்டையோ புளியங்கொட்டையோ கீழே விழும்போது அதெல்லாம் எடுத்துட்டு போய் அது எச்சம் போடும், அப்புறம் அது வந்து வளரும், அந்த மாதிரி இருக்கும், அப்படிதானே? அதே மாதிரி பறவைகள் வந்து இப்போ அரிசி போட்டா மேயும், அந்த மாதிரி அந்த விதைகள் போட்ட உடனே வழியில கடந்த விதைகள் எல்லாம் என்ன எடுத்துட்டு போயிட்டு பறவைகள் எடுத்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறமா என்ன நடந்தது? அவன் அடுத்து என்ன போட்டான்? கற்பாறை மேல அந்த விதை விதைக்கிறவன் போட்டான். கற்பாறை மேல விழுந்த அந்த விதைகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்சமா முளைச்சு வந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்ன வந்தது? தண்ணி வந்து கற்பாறைகள் எல்லாம் போகாது, பாறையில தண்ணி பாய்க்க முடியாது, அதுல தண்ணி நிக்காது. அதனால என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்சமா வளர்ந்த அந்த செடியெல்லாம் அதுக்கப்புறமா அப்படியே பட்டு போயிடுச்சு.
அதுக்கப்புறம் மூணாவதா எதுல விழுந்தது? முள் செடியில விழுந்தது. அதனால முள் செடிக்குள்ள விழுந்த அந்த விதைகள்ல என்ன ஆச்சுன்னா, முள் செடி வந்து எப்படி வளருதோ அதே மாதிரி இந்த விதைகளும் வளர்ந்தது கொஞ்சம் தூரம். ஆனா வளர்ந்துட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, இந்த முள் புதர்கள்லாம் அதை மூடிடுச்சு. மூணுனால என்னாச்சு, இதெல்லாம் வளர முடியல, அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா 4வது ஒரு இடத்துல போட்டாங்க, நல்ல நிலங்கள். அந்த நல்ல நிலத்துல விழுந்த அந்த விதைகள் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பலன் கொடுக்க ஆரம்பிச்சது. அதுதான் எது கூட ஒப்பிட்டு இருக்காருன்னா ஏசப்பா, விதைகளை நம்ம எது கூட ஒப்பிட்டுக்கலாம்னா வசனம் கூட ஒப்பிட்டுக்கலாம். ஓகேவா? வசனமும் விதையும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல வர்றாரு. என்னாச்சுன்னா, அந்த விதைக்கிறவன் விதைகளை தூக்கிட்டு போயிட்டு இருந்தானா சிலது வழியில விழுந்து, அந்த வழியில விழுந்தது எப்படி சொல்றாங்களா, நீங்க வசனங்களை சில நாள் கேட்குறீங்க, ஆனா அது உங்களுக்குள்ள நிலைச்சு நிக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு பாவம் வந்து உங்களை அது மேற்கொண்டுட்டு போயிருது அப்படின்னு சொல்றாரு. 2வது எங்க விழுந்தது? பாறையில. நீங்க சில நாள் எப்படி பாறை மேல சில நாள் அந்த புல்லுலாம் நின்றுதோ அதே மாதிரி உங்க மனசுலயே சில நாள் அந்த வசனங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா நம்மளுக்குள்ள அது முழுசா இருந்து வேரூன்றி வளர்றது இல்லை. அது சில பெரிய பாவங்கள்லாம் செய்யும் போது அது அழிஞ்சு போயிடுது. நம்மளோட பாவங்கள் வந்து அதை கொன்றுது அப்படின்னு சொல்றாங்க. 3வது என்ன நடந்தது? முள்செடிக்குள்ள வளர்ந்தது. முள்செடிக்குள்ள வந்து அது வந்து நல்லா வளர்ந்துதான் வந்தது, நல்லா எப்பவும் போல தண்ணிலாம் போச்சு. ஆனா அந்த முள் செடி அப்படியே அதை அமுக்கிடுச்சு. அதே மாதிரி நம்மளுடைய பாவங்களும் நம்ம கூடயே சேர்ந்து இருக்கும்போது என்ன நடக்கும்னா, வசனங்களும் பாவங்களும் சேர்ந்து இருக்கும்போது பாவம் வந்து வசனத்தை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்ல வராங்க. 4வது என்ன நடந்தது? நல்ல நிலத்துல விழுந்தது. நல்ல நிலத்துல இருந்த விதை எப்படி பலன் கொடுத்ததுன்னா, நிறைய அந்த விதைக்கிறவருக்கு வந்து நிறைய பிரயோஜனமா இருந்திருக்கும். அப்படிதானே? அதே மாதிரிதான் நம்மளும் நல்ல நிலத்துல விழுந்த விதை, அதாவது நல்ல வசனங்களை நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி நல்ல நிலத்துல வந்து பலன் கொடுக்குற ஒரு கனி வந்து தந்ததோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பிரயோஜனமா அந்த வசனங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவாமா? எப்படி எந்த நிலத்துல எந்த பிரயோஜனம் இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட வசனங்களை வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கும் போதுதான் நம்மளும் அந்த நிலம் எப்படி பிரயோஜனப்படுதோ அதுவே பிரயோஜனப்படும். வழியில கடந்த விதைகள்லாம் பறவை எடுத்துட்டு போச்சு, அது பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி நம்ம பிரயோஜனமற்றவங்களா போயிடக்கூடாது அப்படிங்கிறத ஏசப்பா எதிர்பார்க்கறாங்க. ஓகேவா? இன்னைக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிருச்சு. சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சுக்கலாம் கிளாஸ். ஓகேவா? ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த கிளாஸ்ல கூட நாங்க கேட்டோம் ஏசப்பா, விதைக்கிறவங்க ஏசப்பா, நீங்க எங்களுக்கு கத்து தந்திருக்கீங்க ஏசப்பா. நாங்க வசனங்களை உட்கொண்டு ஏசப்பா அதை எப்பவும் எங்களுக்குள்ளே வச்சுக்கணும் ஏசப்பா, அதுபடி நடக்கணும் ஏசப்பா. எப்படி நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் வந்து எப்படி பிரயோஜனப்பட்டதோ அதே மாதிரி நாங்களும் பிரயோஜனமா இருக்கணும் ஏசப்பா. உங்களுடைய வசனங்களை வந்து நாங்க விட்டுறக்கூடாது ஏசப்பா, அதன்படி நாங்க நடக்கணும். எங்க மனசுல வச்சுக்கிட்டு நாங்க அதை அப்படி நடக்க திருப்பிச்சேங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து இப்போ வந்து டிசம்பர் மந்த்துக்குள்ளாக வந்திருக்கோம். டிசம்பர்னாலே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நினச்சாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி யோசிக்கிறீங்க பரவாயில்ல தரப்படி அந்த ஏசப்பா இன்றைக்கு ஏசப்பா உங்கள் பிள்ளைங்க கருத்தில் புகழ்ந்து ஜெபிக்கணும் ஏசப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு பேசும்படி இருக்கிற ஏசப்பா உங்கள் வேத வார்த்தைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வந்து இந்த வாரம் நமக்கு வந்து கிளாஸ் வந்து தலைப்பு என்ன அப்படின்னா, வசனத்தினால் திறவுண்ட இருதயம் சொன்னீங்கன்னா, இதுக்கு வந்து போர்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும். சரிங்களா? நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வாரமா நம்ம யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பவுல் அப்போஸ்தலர் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அவருடைய பிரயாணங்களை பத்தி தான் நம்ம வந்து ஒரு 3 வாரமா நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த தடவையும் அதுதான். சரிங்களா? இப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, பவுலுக்கு வந்து ராத்திரி வந்து தரிசனம் கிடைக்குது. சரிங்களா? அவர் வந்து தரிசனத்துல என்ன நடக்குது அப்படின்னா, மக்கதுனியா அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்கு. சரிங்களா? அந்த பட்டணத்துல இருந்து ஒரு மனுஷன் வந்து பவுல் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்க வந்து எங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை வந்து நீங்க எங்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் கிட்ட வந்து கேட்குறாங்க. சரிங்களா? உடனே இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை அவர் பார்க்குறாரு. உடனே பார்த்துட்டு எந்திரிச்சு அவர் சொல்றாரு, ஒருவேளை கர்த்தர் வந்து நம்ம என்ன பண்ண சொல்றாங்க, மக்கதுனியா நாட்டுக்கு போய் அங்க போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை வந்து அவர்களுக்கும் பிரசங்கன்னு சொல்லி சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் எந்திரிச்சு எங்க போறாங்கன்னா மக்கதுனியா நாட்டுக்கு என்ன பண்றாங்க, பிரயாணம் பண்ணி போறாங்க. சரிங்களா? அங்க போய் இருந்து அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரசங்கம் பண்றாங்க. சரிங்களா? பிரசங்கம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, பிலிப்பு அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு 2 நாள் பிரயாணம். சரிங்களா?
அங்கே போய் சில நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தங்கி இருந்தாங்க சரிங்களா. அந்த பிலிப்பு பட்டணத்துல அந்த ஊருக்கு வெளியே வந்து ஒரு ஆறு உண்டு சரிங்களா. அந்த ஆத்து பக்கத்துல இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழக்கமா கூடி ஒரு ப்ரேயர் பண்ற ஒரு இடம் உண்டு சரிங்களா. அப்படியே அப்ப வந்து பவுல் கூட சேர்ந்தவங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் அங்க போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்ப ப்ரேயர் பண்ணும் பொழுது லீதியா அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ சரிங்களா, ஒரு பெண்மணி வந்து அங்க வாராங்க. அவங்க வந்து யாரு அப்படின்னா தியத்தீரா ஊர் சரிங்களா. அவங்க லீதியாள். அவங்க வந்து ரத்தாம்பரம், அந்த ரத்தாம்பரம்லாம் தெரியுங்களா, ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த ரத்தாம்பரம் உடுத்திருப்பாங்க சரிங்களா. அதை வந்து விற்கிற அவங்க சரிங்களா. அவங்களோட தொழில் வந்து ரத்தாம்பரம் விற்கிற தொழில் சரிங்களா. அவங்க வந்து கர்த்தரை வந்து நம்மளுடைய தேவனை வந்து வணங்குற ஒரு ஸ்திரீ. பவுல் வந்து அவருடைய பிரசங்கத்தை வந்து அங்க பிரசங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த லீதியாளுங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அதை குறித்து கவனிச்சுட்டே இருக்காங்க. அவங்க அந்த வசனத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய இருதயத்தை வந்து என்ன பண்றாரு திறக்கிறாரு சரிங்களா. திறந்து நிறைய வேத வசனத்தில ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு விலக்கி காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் மேல அவங்க வந்து விசுவாசமா, தேவன் மேல விசுவாசமா இருக்கிறதுனால அவங்க வந்து கிறிஸ்துவை குறித்த அந்த வசனத்தை வந்து அந்த பெண்மணி இருக்காங்களா அவங்களுக்கு ஏசப்பா விலக்கி காட்டுறாங்க. உடனே அதெல்லாம் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு அந்த லீதியா இருக்கிறாங்களா அவங்க வந்து கேட்கறாங்க, நீங்க வந்து என்ன உண்மையாவே நீங்க ஒரு விசுவாசி, நான் வந்து உண்மையாவே நீங்க ஒரு விசுவாசி நீங்க நம்பினீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு வந்து நீங்க தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வருந்தி கேட்டுக்கொள்றாங்க சரிங்களா. நம்ம ஸ்டோரி வந்து இவ்வளவுதான் சரிங்களா. நாம வந்து இந்த ஸ்டோரியில வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த லீதியார் வந்து யாரு அப்படின்னா முதலாவது வந்து தேவனை வந்து அறிந்திருந்தாங்க சரிங்களா. அவங்களுக்கு வந்து புதிய ஏற்பாட்டின் காலம் தெரியாது சரிங்களா. அவங்களுக்கு வந்து பழைய ஏற்பாட்டு நம்மளுடைய யோவா தேவன் அவங்கள வந்து தேவனை வணங்குறவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பவுல் வந்து என்ன சொல்றாரு இந்த கிறிஸ்துவை குறித்து என்ன பவுல் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து கிறிஸ்துவை குறித்த தீர்க்கதரிசன வசனங்கள் இருக்கு இல்லையா, அதுதானே விலைக்கு கூறுவாங்க. அப்ப நிறைய ரகசியங்களை ஜனங்களுக்கு போதிச்சாங்க சரிங்களா. அதனால இவங்களும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க சரிங்களா. இவங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா அவங்களுடைய இருதயத்தை இன்னும் ஆழமா அறிந்து கொள்ளும்படிக்கு திறக்கிறாங்க சரிங்களா. இப்போ நாமளும் நம்ம சர்ச்சில் இல்லைன்னா நம்ம சண்டே ஸ்கூல் வரோம், அதில் வந்து இந்த மாதிரி நிறைய மக்கள் ஸ்டோரி சொல்லி கொடுக்குறாங்க, வேத வசனங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கவனிப்பாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம வேத வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா கர்த்தர் தான் ஒருத்தருடைய இருதயத்தை என்ன பண்ணுறாரு அதை கவனிக்கும்படி திறக்கிறாரு. அப்போ திறக்கணும் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா முதலாவது நம்ம வந்து கர்த்தரை குறித்து அறிந்து இருக்கணும் சரிங்களா. நம்ம வந்து அவரை விசுவாசித்து முதலாவது அவர் அறிந்து இருக்கும் பொழுது இன்னும் அவரை குறித்து அதிகமாக அறியும்படிக்க என்ன பண்ணுவாரு ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க. நீங்க முதல்ல அவர் குறித்து அறிய உங்களுக்கு விருப்பம் என்ன அப்படின்னா உங்க இருதயம் என்ன பண்ண முடியாதுன்னா திறக்க முடியாது சரிங்களா. முதலாவது உங்களுக்கு அது ஒரு ஆர்வம், வசனத்தை படிக்கணும், நம்மளுடைய ஏசப்பா வந்து எப்படிப்பட்டவர் சொல்லி நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாஞ்சியா வரும் பொழுது இன்னும் அதிகமா வசனத்துல இதுதான் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிகமா ஏசப்பாவும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க சரிங்களா. நம்ம வந்து இந்த வார கிளாஸ் வந்து ப்ரே பண்ணி முடிக்கலாம். எங்க அதிகமாக நேசிக்கிறீங்க பரலோக தகவலே அன்புள்ள ஏசப்பா. ஏசப்பா இப்பொழுது ஏசப்பா இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஏசப்பா கற்றுக்கொண்டு அவருடைய பாடத்தை ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா இப்பொழுது ஏசப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயத்தையும் ஏசப்பா எனக்கு திறக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்க ஏசப்பா வேத வார்த்தைகளை ஏசப்பா அறிந்து கொள்ளணும் ஏசப்பா, அவங்க விசுவாசிக்கணும் ஏசப்பா. நீரை மெய்யான தெய்வங்களை ஏசப்பா அறிந்து கொண்டு உங்களாக வளர்வதற்கு உண்மை குறித்த ஏசப்பா அறிவுல வளர்வதற்கு நீ கிருபை செய்யுங்க, நீங்களே பலப்படுத்திக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காமன் கிளாஸ்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? சரி இன்டர் பிள்ளைங்க, நம்ம இந்த வாரம் லெசனுக்குள்ளே போகலாம் சரியா. போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணுவோம் சரியா. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, அந்த நேரத்தில் இந்த அப்பனே அப்பா இந்த வாரத்திலே பிள்ளைங்க படிக்க போகிற பாடத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க இயேசப்பா. இந்த பிள்ளைங்க பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆவியான இந்த பிள்ளைகள் இடைபெறுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, திமிர்வாதக்காரனுக்கு சுகம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த வாரம் வந்து பார்க்க போகிறோம் சரியாம்மா. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிதானம்மா, திமிர்வாதக்காரனை ஒரு 4 பேர் ஏசப்பா கிட்ட சுமந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக கூட்டம் நிறையா இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த வீட்டோட கூரையை எடுத்துட்டு தட்டோடுகளெல்லாம் எடுத்துட்டு
அதுக்குள்ள இந்த திமிர்வாதக்காரன என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு அந்த கட்டிலோட இறக்குனாங்க அப்படிங்கிற கதை வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த பைபிள்ல உள்ள இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அப்படிதானம்மா? சரி, அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியாம்மா? திமிர்வாதக்காரன் அவங்க வந்து அப்படின்னா அவங்க வந்து கை கால் எதுவுமே வந்து செயல்படாம அப்படியே படுக்கையா இருக்கிறது தான் திமிர்வாதக்காரன் சொல்லிட்டு பைபிள்ல சொல்லியிருக்காங்க. சரியாம்மா? அவங்கள வந்து ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க, 4 பேரும் அதுக்கு மேலே இருக்கலாம். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவன் வந்து ஏசப்பா கிட்ட கூட்டிட்டு போனா சுகம் கிடைக்கும், கண்டிப்பா இவன் வந்து சுகம் பெற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா 4 பேரு ஏசப்பா கிட்ட கொண்டு அந்த ஏசப்பா இருந்த ஒரு வீட்டுல ஏசப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தட்டோடுகளை வந்து எடுத்துட்டு உள்ள வந்து அந்த திமிர்வாதக்காரன் இருக்கிற அந்த கட்டிலோட அவங்க இறக்குறாங்க. அப்போ ஏசப்பா பாக்குறாங்க, அங்க கொண்டு வந்தாங்கல்ல அந்த திமிர்வாதக்காரனை, அவங்களோட விசுவாசத்தை பார்த்து என்ன பண்றாங்க, அந்த திமிர்வாதக்காரனை நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போ, வீட்டுக்கு போ, எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதே மாதிரி அந்த திமிர்வாத படுக்கையா இருந்த அந்த மனுஷன் எழும்பி என்ன பண்றாங்க, சுகம் பெற்று தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. கர்த்தரை ஸ்தோத்தரித்துட்டு தன் வீட்டுக்கு போறாங்க. சரியாம்மா? இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பைபிள் சம்பவம். சரியா? இதுல நம்ம என்ன கத்துக்கிட போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு 4 பேர் இருக்காங்களா, அவங்க விசுவாசத்தை பார்த்துதான் இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த திமிர்வாதக்காரன் வந்து சுகம் பெற்றாங்க. அந்த 4 பேரை போல என்ன பண்ணணும், நாம இருக்கணும். நீங்க வந்து ஏதாச்சும் வந்து அவங்க ஒரு டீமா இருந்தாங்க. 4 பேரும் அது கூடவோ இருக்கலாம், அவங்க சுமந்துட்டு வந்தவங்க. அவங்க வந்து ஒரு டீமா இருந்து என்ன பண்ணாங்க, அந்த ஒரு நபர் மேல ஒருத்தன் தானே அவன் வந்து சரி கொஞ்சம் இனிமே இருந்து என்ன பண்ண போறான் அப்பெல்லாம் அவன் எதுவும் நினைக்காம ஒரு கரிசனையோட அந்த டீமா இருந்து ஒரு மனசா எப்படியாவது அவனை ஏசப்பா கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தாங்க. நாமளும் நம்ம வாழ்க்கையில நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு ஜெப டீம், ஊழியம் செய்கிற டீமோட என்ன செய்யணும், நீ எப்போதும் உன்னைய இணைச்சிக்கிட்டு ஒரு ஆள் கிடைச்சா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அவங்க வந்து ஏசப்பா கிட்ட வர முடியாதவங்களா, கடவுளை அறியாதவங்களா அவங்க இருந்தா நீ என்ன பண்ணணும், அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண அவங்களால நீங்க இருக்கிற பிள்ளைங்க நீங்க எல்லாம் டீமா இருக்கணும். கத்தடி பிள்ளை டீமா இருந்து அந்த அப்படி கடவுளை அறியாதவங்களை அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறவங்க, ஏசப்பா நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நீ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ஏசப்பா கிட்ட கொண்டு வர்றதுக்கு ஒருமனப்பட்டு நீங்க வரக்கூடியவங்களா நீங்க மாறணும். சரியா? அதுதான் அந்த பகுதியில இருந்து நம்ம கத்துக்கிட போறோம். சரியாம்மா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அதே மாதிரி ஊழியம் செய்ய போறோம்னு சொன்னா நீ ஒரு டீமா இருக்கணும். ஒருத்தர் கிடைச்சாலும் சரி, இப்போ நீங்க வந்து கேர்ள்ஸ்லாம் நீங்க டீமா இருக்கீங்கன்னு சொன்னா ஒரு பொண்ணு கிடைச்சா கூட என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. அவளை எப்படியாவது ஏசப்பா கிட்ட கொண்டு வரணும். அவன் எல்லா வகையில வந்து விடுதலையாகி, பாவத்துல இருந்து விடுதலையாகி, எப்படி இந்த திமிர்வாதக்காரன் பலவீனத்துல இருந்து விடுதலையாகி அவன் வந்து சந்தோஷமா ஆனாரோ, அதே ஏசப்பா கிட்ட வந்த பிறகு சந்தோஷமா ஆனாங்களோ அதே போல அவங்களும் அந்த பாவத்துல இருந்து விடுதலையாகி, ஒருவேளை பலவீனங்கள் இருந்தா அதுக்கு நீ வந்து அவங்களுக்காக ஜெபிக்கவும், அவங்க கத்தரை பத்தி சொல்லவும், நல்லா ஒரு டீமான இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஒருத்தருக்கு ஹெல்ப்பா இருக்கணும். சரியாம்மா? ஒருமனப்பட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா இப்படி இருக்கிறது எத்தனையோ பேரு திமிர்வாதக்காரன் மாதிரி இருக்கிறவங்கள நீ என்ன பண்ணலாம், கடவுளை அறியாதவங்களை, பலவீனம் உள்ளவங்களை நீ என்ன பண்ணலாம், தூக்கி விடுறதுக்கு, ஏசப்பா கிட்ட கொண்டு வர்றதுக்கு நீ காரணமா இருக்க. ஏசப்பா பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு வந்து வாசல்ல வந்து இடம் இல்லை. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அந்த தட்டோடுகளை பிரிச்சுதான் என்ன பண்ணாங்கன்னா உள்ள கொண்டு போனாங்க. உனக்கு வந்து ஏசப்பா கிட்ட அவங்க கூட்டிட்டு வர்றதுக்கு வாசல் இல்லை, வழிவாசல்கள் இல்லை அப்படின்னா ஏசப்பாவுக்கு உண்டான வழிவாசலை திறந்து கொடுப்பாங்க, ஏசப்பா நடத்துவாங்க. சரியாம்மா? நீ என்ன பண்ணணும், அது ஒரு டீமா நீங்க செயல்படுறதுக்கு அழைக்கப்பட்டுருவீங்க. சரியாம்மா? எப்போதும் வந்து நீ தனிமையா இருக்கக்கூடாது, ஒரு டீமா. அப்போ அது வந்து ஒரு ப்ரேயர் டீமா இருக்கணும், இல்லாட்டி ஊழியம் செய்யற டீமா இருக்கணும். சரியாம்மா? அது ஒன்று இணைச்சிப்போம். அப்படிப்பட தாங்க ஏசப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணணும், ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பா எனக்கு கண்டிப்பா வழி நடத்துவாங்க. அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தவங்களுக்கு நம்ம அநேகரும் சுமக்கிறவங்களாம் என்ன பண்ணணும், ஏசப்பாங்களை பயன்படுத்தணும். அந்த கிருபைகளை ஏசப்பாட்ட கேட்டு நம்ம ஜெபிப்போமா? ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்தில் மிகுதிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, அந்த கேட்ட சத்தியத்தின்படி பிள்ளைகள் எல்லாம் ஒன்றிணைந்து தீமாய் செயல்பட்டு அனைவரை கிறிஸ்துவ வழிநடத்துகிற பிள்ளைகளை மாற்றி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
ஹாய் பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இந்த வாரம் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஜெபம். அன்புள்ள ஈசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஈசப்பா. இந்த நாளிலும் ஈசப்பா, நாங்கள் படிக்க போகிற இன்னொரு சீடரை பற்றி நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், அவர்கள் மூலமாக எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன கற்றுத்தரீங்களோ அதை புரிந்து கொள்ளவும் உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சரி இருக்கோம். இந்த வாரம் முதல் இரத்த சாட்சியான யாக்கோபு என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். நமக்கே தெரிஞ்சிருக்கும், யாக்கோபு ஏசப்பாவுடைய சீடர்களில் ஒருத்தங்க. அவங்கள 2 யாக்கோபு இருப்பாங்க. இந்த யாக்கோபு யாருன்னா, அவங்க அப்பா பேர் செபதேயோ, அவங்க அம்மா பேர் சலோமி. இன்னொரு யாக்கோபு யாருன்னா அல்பயோவின் மகன் யாக்கோபு. இவங்க 2 பேரும் தான் ஏசப்பாவோட சீடர்களில் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செபதேயோவின் மகன் யாக்கோபை பற்றி தான். இந்த யாக்கோபு ஏசப்பாக்கு மிகவும் நெருக்கமான 3 சீஷர்களை 2வது இடத்துல இருந்தவங்களாம். அடுத்தது மறுரூப மலையில் ஏசப்பா மறுரூபம் ஆகும்போது அவரை பார்த்த 3 அப்போஸ்தலர்களில் இவரும் ஒருத்தராம். இதை நம்ம எங்கே பார்த்துக்கலான்னா, நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21-22லையும், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 19-20லையும் இவங்க எப்படி ஏசப்பாடு அழைப்பு பெற்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எப்படி பெற்றாங்க அப்படின்னா, தன் தந்தையோட மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஏசப்பா அவங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க அப்படி சொல்லி கூப்பிடும்போது தான் ஏசப்பாவுக்கு சீடர்களாக அவங்க மாறுறாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் ஏசப்பாவுடைய அன்பின் பக்கத்தில் அநேக ஜனங்களை இழுத்து வந்தாங்களாம். எவ்வளோ பெரிய பாக்கியம்னு பாருங்க. உயிரோடு இருந்த ஏசப்பா கலிலேயா கடல்ல மீன் பிடித்து கொண்டு இந்த சீடர்களுக்கு தரிசனமாகும் போது அவர்களில் ஒரு சீடரா இந்த யாக்கோபு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா இந்த உலகத்தை விட்டு பரமேறினதுக்கப்புறம் அவங்க 14 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்புறம் யாக்கோபு எப்படி மரிச்சாங்க அப்படின்னா, இவரும் இரத்த சாட்சியாக தான் மரிச்சாரு. இவருடைய இரத்த சாட்சியை நம்ம எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சரித்திரத்தில் திருச்சபை, அதாவது பாரம்பரியத்தில் யூதருடைய பாரம்பரிய திருச்சபையில் முதல் இரத்த சாட்சி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திர வரலாற்று கூறுகள் கூறுகிறது. ஏரோதேரன் அவர் முதல் ஏரோது அகிரிப்பா ராஜா அப்படிங்கிறவர் வரைக்கும் உள்ள அத்தனை ராஜாக்களும் காலத்திலையும் இவர் ஏசப்பாவை பற்றி யூத ஜனங்களுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம் கூறுகிறது. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் எல்லாருமே இந்த ஏரோது அகிரிப்பாங்கிற ராஜாவால் ரொம்ப வெறுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக இந்த ஏரோது அகிரிப்பாங்கிற ராஜா என்ன பண்ணிட்டாரு, தன்னோட வாளால் இந்த யாக்கோபை கொலை செஞ்சிட்டாரு. அதனால தான் இவர் இரத்த சாட்சியா அந்த முதல் நூற்றாண்டுல மரிச்சாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. பைபிள்ல எந்த ஒரு சீடர்களுடைய மரணங்களையும் குறிப்பிடல, ஆனா ஒரே மரணம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா அது யாக்கோபு என்கிற இந்த சீடருடைய மரணம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்கன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல குறிப்பிட. பாடத்தின் மூலமாக என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபுங்கிறது சீடர் அநேகரை ஏசப்பாக்காக ஆதாயப்படுத்துறாங்க. அது மாத்திரம் இல்ல, ஏசப்பாவோட மறுரூப காட்சியை காண்கிற அளவுக்கு ஏசப்பா கூட ரொம்ப நெருக்கமான விசுவாசத்தில் இருந்தாங்க. நம்மளும் ஏசப்பாவோட அன்பின் அண்டையில அநேகரை வழி நடத்தணும். பாருங்க, யூதர்கள் மத்தியில ஊழியம் செய்கிறதுங்கிறது லேசான காரியம் கிடையாது. அவங்க ரொம்ப பாரம்பரியத்துல ஊறினவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட சமயத்துல கூட இந்த யாக்கோபு அநேக யூத ஜனங்களை ஏசப்பாண்ட வழி நடத்தினாங்க. நம்மளும் மனசுல கடினமும் மற்ற தெய்வங்களை வணங்குகிறவளையும் ஏசப்பாண்டே அவங்களுடைய அன்பண்டைக்கும் வழி நடத்த இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மளும் நம்ம வாழ்க்கை மூலமாகவும் சரி, இன்னும் நம்ம ஏசப்பா பற்றி சுவிசேஷமாக அறிவிக்கிறதுக்கு மூலமாகவும் சரி, நிறைய காரியங்கள் மூலமாக ஏசப்பா ஆண்ட அநேகர் ஜனங்களை அழைக்க நம்ம பிரயாசப்படும்படியாக ஏசப்பா விரும்புகிறாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படி செய்யலாமா? இப்போ ஜெபம் பண்ணி அந்த கிருபைகளை ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்போம். அன்புள்ள ஈசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஈசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட ஈசப்பா, இந்த சீஷரை பற்றி ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஈசப்பா, இந்த சீஷரை குறித்து எங்களை படிக்கிறதுக்கு உதவி செய்தீங்களே, இவங்களை போல அன்பாகவும் உங்கள் அன்பின் அண்டைக்கு அநேகரை அழைத்து வருகிறார்களும் ஆண்டவரே, இன்னுமாக உங்களை பற்றி அநேகருக்கு சுவிசேஷமாக பிரசங்கிக்கத்தக்கதாகவும் எந்த சூழ்நிலை உமக்காக வாழத்தக்கதாகவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு வந்தாச்சா? கிளாஸ் சூப்பரா இருந்ததா? நிறைய வசனம்லாம் படிச்சிட்டீங்களா? அக்கா கொஸ்டின்லாம் கேட்டாங்களா? ஆன்சர் பண்ணினீங்களா? சரி, இந்த வாரம் ப்ரேயர் பண்ணி முடிச்சுக்கலாமா? ஏசப்பா, இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர், அதுக்கு நன்றி ஆண்டவரே.
தகப்பனே, பிள்ளைகள் படித்த வேத வசனங்கள் அவர்கள் மனதில் நிறுத்தி அதை அவர்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க. அவர்கள் குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க. இதை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வாதித்து பலப்படுத்துங்க. துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் அறிந்து கொண்ட வேத வசனத்தையும் பாடல்களையும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசுவின் வாரியர்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை மறக்காம பெல் ஐகானை நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.